ஹாய்ங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோரும் ஹானஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுங்கள். இட்லி மீந்து போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து சில்லி இட்லி அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டம் சொல்லுவாங்க. பட் நான் எப்போவுமே இட்லி மீதியானா இட்லி உப்புமா தான். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க இட்லியை வச்சு இட்லி உப்புமா தான், பட் அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லி உப்புமா செய்கிறதுக்கு ஒரு மெயின் ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் முத நாள் நைட்டே இட்லி மீதம் இருந்ததுன்னா அதை வந்து ஃப்ரிட்ஜ் இருந்தது அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அது லைட்டாக தண்ணி தொளிச்சிருங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிங்க அப்படின்னா அது நல்லா ஊறிடும். ஸோ உதுத்து விடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா உதுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து முதல் நாள் நைட்டே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நல்ல உதிரியாக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இட்லியில் வந்து முட்டை ஊற்றியும் செய்வாங்க. பட் அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இட்லி உப்புமா பண்ணியிருக்கேன். ஸோ டக்குன்னு வாங்க எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது இட்லி உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு இட்லி எடுத்து நல்லா உதுத்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். ஸோ இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா க்ரன்ச்சினஸாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். ஸோ நல்லாயிருக்கும். இதில் வந்து வேர்க்கடலை இருந்தால் அதையுமே நல்லா வறுத்துட்டு அது கூட ஒரு வரமிளகாய் சேர்த்து ஃபைனலாக பொடிச்சு தூவிக்கோங்க. ஸோ இப்போ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப நல்லா வதங்கணும். ஸோ லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஸோ உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முருங்கைக்கீரை உப்பு. நான் ஆல்ரெடி அதோட வீடியோவுமே போட்டிருக்கேன். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை, ஸோ அதையுமே உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லாவே வதங்கிடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா அப்படியே சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி, ஸோ அதை வந்து உள்ளே தூவிக்கலாம். இதில் நீங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான இட்லி உப்புமா, அதுவும் ஹெல்த்தியாக முருங்கைக்கீரையோடு ரெடி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் இட்லி உப்புமா தான் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு சைடிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வேண்டாம். சிம்பிளாக ஒரு தேங்காய், அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய், உப்பு மட்டும் அரைச்சி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தேங்காய் துவையல் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.